தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு துணை போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இபிஎஸ் விளக்கமளித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களை கௌரவத்துடன் மேம்பாடடைய செய்வது, அனைவருக்கும் கல்வி மற்றும் சுகாதாரம் கிடைக்க செய்வது, நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு குறைவான மக்களவை தொகுதிகள், குறைவான நிதி ஒதுக்கீடு, நாடாளுமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டின் குரலை ஒதுக்குவது ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சரியானதை செய்ததால் அதனை டெல்லி அச்சுறுத்தலாக பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தமிழ்நாடு பக்கம் இல்லாமல் மத்திய அரசின் பக்கம் நின்று தமிழ்நாடு எட்டிய வளர்ச்சியை தண்டிக்கும் அநியாயமான தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு என்றும் டெல்லிக்கு அடிபணியாது என்றும், இது டெல்லி அணிக்கு எதிரான ஓரணி என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறை பற்றி அறிவிப்பே வராத நிலையில் எப்படி கருத்து சொல்வது என கேள்வி எழுப்பினார். இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். அதை அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து? தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டதாக இபிஎஸ் தெரிவித்தார்.